வணக்கம். காலையில டிவியில செய்தி பார்த்துன்னு இருந்தாங்க. அப்போ நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் சிக்கிம் மாநிலம் அங்க சின்ன பிள்ளைங்களோட அவரு பெரியவரு. ஆனா அந்த சமயம் சின்ன பிள்ளைங்களா மாறி அவ்வளோ அழகா விளையாடிக்கின்னு இருக்காரு. சிக்கிம் மாநிலத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. அங்க சின்ன பிள்ளைங்களோட அவரும் அவ்வளோ அழகா விளையாடிக்கின்னு இருந்தாருங்க. நானே என்னடா இது இவ்வளோ வயசாயும் இவ்வளோ எனர்ஜியா ஹேங்கா இப்படி விளையாடுறாருன்னு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா பார்த்திருந்தேன். ஆனா இந்த வயசுலயும் அவரு எல்லா இடமும் போறாரு. என்னென்ன பண்றாங்க நாட்டோட இது எல்லாமே கேட்டுக்கின்னு இருக்கிறாரு. அவரு எப்போ படுக்கிறாரு, எப்போ தூங்கி எந்திரிக்கிறாரு, என்ன பண்றாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனா எப்போ பாரோம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளால அது கண்டிப்பா முடியாதுங்க. அடுத்த செய்தி, நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள்ல கோடை விடுமுறைக்காக போயிருக்கிறாரு. அவரு அவ்வளவு அழகா சைக்கிள் ஓட்டின்னு ஜாலியா இந்த கோடை விடுமுறைய நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. விஜய் வந்து நேத்து முருகர் கோவிலுக்கு போனாரு. அவரும் நல்லா என்ஜாய் பண்றாரு. இன்னைக்கு பாபா கோயிலுக்கு போறாரு. என்னன்னா எல்லாம் இந்த 2026க்கு தேர்தலுக்கு பரப்பரப்பா ஓடிட்டு இந்த ஒரு மாசத்துக்கு எல்லாரும் போய் சின்ன பிள்ளைங்க மாதிரி அவ்வளவு அழகா எதை பத்தியும் நினைக்காம இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அது எப்படி வரும்னு அதெல்லாம் யோசிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. நமக்கு பாக்குறப்போ அதை விட்டுட்டு அவங்க சொந்தமா நம்மளுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் 2 நாள் ஒதுக்கணும்னு அவங்க போயிட்டு அழகா என்ஜாய் பண்றாங்க. இது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா 4 நாள் கழிச்சு யாராருக்கு எப்படி டென்ஷன் ஆகும்னே தெரியாது. அதனால இந்த 2 நாளும் 3 பேருமே நல்லா ஹாப்பியா இருந்துட்டு ஹாப்பியா வந்து ரிசல்ட்டை பார்க்கட்டுங்க. அதே மாதிரி அவங்க எப்படி இந்த தமிழகத்தையே பாக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேருமே வச்சுக்கலாம். நம்ம வெளியில போய் வரோம், வெயில்ல இருந்து வரோம், கஷ்டப்பட்டும் வரோம். நம்மளும் நம்ம பிள்ளைங்க கூட எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா வெயிலும் வெளியில சுட்டு எரிக்குது, நம்மளும் பிள்ளைங்களை சுட்டு எரிக்க கூடாது. ஹாப்பியா பிள்ளைங்களோட இந்த கோடை விடுமுறையை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.